திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 பகுதி 15. பல்லவ பொம்மலாட்டம். பொன்னாழியில் மலையமானை சந்தித்துவிட்டு தனது புறவியை நோக்கி பார்த்திபன் நடந்தான். அவன் மனதில் பெரும் புயல் வீசிக்கொண்டிருந்தது. அத்திமலை தேவனே, உன்னை உன் இருப்பிடத்தில் சேர்ப்பதற்காகவே மகேந்திர பல்லவன் காலத்தில் இருந்து பல்லவர்களாகிய நாங்கள் கடும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். பல்லவம் அழிந்தாலும் பரவாயில்லை, உன்னை உனது இருப்பிடத்தில் சேர்க்க வேண்டும் என்றுதானே நானும் பாடுபடுகின்றேன். இப்படி எனக்கு சோதனை மேல் சோதனையை தருகின்றாயே. நான் ஆட்சி செய்ய அரியணை கேட்டானா அல்லது அதிகாரத்தைத்தான் நாடினேனா? உன்னை கைப்பற்றுவதற்காக சோழர்களிடம் கைகட்டி ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றேன். எங்களிடம் வந்து சேராமல் சோழர்களிடம் சென்று சேர்ந்துவிட்டு அவர்கள் மூலமாக எனக்கு இப்படி தொடர்ந்து இன்னல்களை தருகின்றாயே. நான் உன்னிடம் என்ன கேட்டேன்? உனது ஆலயத்திற்கு திரும்பி வா என்றுதானே வேண்டுகோள் விடுத்தேன். இப்பொழுது உன்னை பணயமாக வைத்து நான் ஆதித்த கரிகாலனின் உயிருக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்கிறார்களே. நான் நேசிக்கும் கல்பலதாவையும் ஆதித்த கரிகாலன் பறித்து கொள்வான் போல் இருக்கிறது. என்னை ஏன் அனைவரும் சித்திரவதை செய்கின்றனர்? அஸ்வத்தாமா உருவாக்கிய குலத்திற்கு இப்படி ஒரு இழிநிலை தோன்ற வேண்டுமா? தனக்குள் குமரியபடியே குதிரையை செலுத்து கொண்டிருந்தான் பார்த்திபன். ஒரு கணம்தான். எதுவுமே எனக்கு பொருட்டல்ல, நடப்பது நடக்கட்டும் என்று எங்காவது ஓடிவிடலாமா? அத்திமலை தேவனாவது கல்பலதாவாவது ஆதித்த கரிகாலனாவது என்று கூட நினைத்து விட்டான். தன்னுடைய எதிர்காலம் இனி ஆதித்த கரிகாலனுடன் பிணைக்கப்பட்டு விட்டது என்பதை ஜீரணிக்க முடியாமல் ராஜவீதியில் இருந்த தன் மாளிகையை நோக்கி விரைந்தான். அவனது மாளிகையின் வாயிலில் பரபரப்புடன் சிலர் குழுமி இருப்பதை தொலைவில் இருந்தே கவனித்தான். தன் குதிரையின் விழாவில் லேசாக உதைக்க அது விரைவாக போய் அவன் மாளிகையின் முன்பாக நின்றது. குதிரையிலிருந்து பாய்ந்து இறங்கியவனை அவனது பணியாள் அவசரமாக நெருங்கி வந்தான். இளவரசே, ராஜமாந்தா செமந்தக பல்லவியார் உப்பரிகையின் படிகளில் தடுமாறி விழுந்து மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கின்றார். அவரது கபாலம் உடைந்து குருதி பெருகிக் கொண்டே இருக்கின்றது. வைத்தியர்கள் அவரை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றதும் திகைத்து போன பார்த்திபன் உள்ளே விரைந்தான். இதயம் கொந்தளித்து கொண்டே இருக்கையில் அதை மறப்பதற்கு வேறு ஒரு பெரிய துயரச் சம்பவம் நிகழ்ந்தால் அந்த வருத்தத்தில் பழைய துயரங்களை மறக்கலாம் என்பது போல் தனது மனதை ஏற்கனவே அழைத்து கொண்டிருந்த பிரச்சனைகளை ஓரம் கட்டிவிட்டு நடந்தான் அவன். சமந்தக பல்லவியின் அறைவாயிலில் கலக்கத்துடன் அமர்ந்திருந்த கல்பலதாவை பார்த்தான். அவள் அழவில்லை என்றாலும் முகத்தில் கலக்கம் பரவி இருந்தது. என்ன நடந்தது கல்பா? பார்த்திபன் கேட்டதும் கண்கள் பணிக்க அவனை பார்த்தாள். நான் நந்தவனத்தில் மலர் பறித்து கொண்டிருந்தேன். உப்பரிகை நந்தவனத்தில் இருப்பதாக நினைத்து படிகளில் ஏறி இருக்கிறார். நான் கீழே தானே இருக்கிறேன் என்று குரல் கொடுத்தேன். அவசரமாக திரும்பியவர் நிலை தடுமாறி அப்படியே சரிந்து தலைக்குப்புறம் விழுந்து விட்டார். தலையில் பெருத்த காயம், குருதி பெருகிக் கொண்டே இருந்தது. லலாடிகாதான் விரைந்து சென்று மருத்துவர்களை தெரிவித்தாள். கல்பலதாவின் கண்களில் முதல் முறையாக நீர் உருண்டோடியது. அவளது கண்ணீர் அவனது மனதை என்னவோ செய்தது. கவலைப்படாதே கல்பா, உன் அம்மாவுக்கு ஒன்றுமாகாது, நல்லபடியாக எழுந்து நடமாடுவார் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே மருத்துவர் வெளியே வந்தார். பார்த்திபன் அவரை நோக்கி அவர் கண்களுக்குள் உற்று நோக்கினான். அவனது பார்வையை பார்த்த மாத்திரத்திலேயே அவனுக்கு புரிந்து போனது செமந்தக பல்லவி பிழைப்பது மிகவும் துர்லபம் என்பது. பரிதாபத்துடன் கல்பலதாவை நோக்கினான். அதிக இரத்தப்போக்கு நிகழ்ந்துவிட்டது. இப்போதைக்கு ஒன்றுமே கூற முடியாது. அவருடன் நிறைய பேசுங்கள், அவருக்கு விருப்பமானதையெல்லாம் செய்யுங்கள். மன நிறைவு ஏற்பட்டால் உயிரும் பிழைக்கலாம், இல்லை நிம்மதியாகவாது கண்களை மூடலாம். இப்போதைக்கு மன நிறைவுதான் அவருக்கு நல்ல சிகிச்சையாக இருக்கும். தன் பணி அத்தோடு முடிந்துவிட்டது என்பது போல மருத்துவர் நழுவ கல்பலதா அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே விரைந்தாள். பார்த்திபனும் லலாடிகாவும் அவளை பின்தொடர்ந்தனர். உதிரப்போக்கை நிறுத்தும் பச்சிலை மூலிகை கலவையை ராஜமாதாவின் தலை முழுவதும் வைத்து துணியால் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் கண்களை திறந்து வந்தவர்களை ஏறிட்டு பார்த்தபடியே தான் அவள் கிடந்தாள். கல்பலதா, உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தாமல் நான் புறப்பட்டு விடுவேனோ? மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க புலம்பினாள் செமந்தக பல்லவி. இப்போது ஏனம்மா அதை பற்றி நினைக்கின்றாய்? நீ நல்லபடியாக நடமாடினால் போதும். தன் குரல் உடையாத வண்ணம் கட்டுப்படுத்தி கொண்டாள் அவள். இல்லை கல்பா, நான் என் தாய் கங்காவதியின் மரணப்படுக்கையில் இதே தேறுதல் வார்த்தைகளைத்தான் கூறினேன். எனவே என்னை நீ தேறுதல் படுத்தாதே. பார்த்திபன் இங்கே, பார்த்திபனை கூப்பிடு. அவள் பரிதவித்தாள். அத்தை, இங்கேதானே இருக்கின்றேன். பார்த்திபன் முன்வந்து ராஜமாதாவின் கைகளை பற்றினான். பார்த்திபா, என் மகளுக்கு யாருமே கிடையாது. அபராஜிதனின் வாரிசாக அவளும் நிருபதுங்கனின் வாரிசாக நீயும் தான் இருக்கின்றீர்கள். வேறு வழியில்லை. உன்னிடம்
ஒரு யாசகம் கேட்கின்றேன். அதனை நீ செய்து முடிப்பாயா? ராஜமாதா கதறினாள். சொல்லுங்கள் அத்தை, செய்து முடிக்கின்றேன், பார்த்திபன் கூறினான். பார்த்திபா, பல நூற்றாண்டுகளாக நமது பல்லவத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. பல்லவத்திற்கும் பெண் குழந்தைகளுக்கும் ராசி இல்லை என்பார்கள். பல்லவத்தில் பெண்ணாக பிறந்த யாருமே சுகப்படவில்லை. சிம்மவர்மனின் மகள் நவரத்ன பல்லவி, ராஜவர்மனின் மகள் ஜெயஸ்ரீ, என் தாய் கங்காவதி என்று தற்கொலை செய்து கொண்டவர்களும் துன்பப்பட்டவர்களும் தான் அதிகம். என்னுடைய துரதிர்ஷ்டம், நானும் பெண்ணையே பெற்றிருக்கின்றேன். கல்பலதாவின் எதிர்காலத்தை நினைத்து கவலையாக இருக்கிறது. நானும் இறந்துவிட்டால் அவளுடைய கதி? சற்றே சுவாசத்தை வாங்கினாள் ராஜமாதா. அந்த இடைவெளியில் அவளுக்கு ஆறுதல் கூறினான் பார்த்திபன். கவலைப்படாதே அத்தை, உனது மகளை ஒரு நல்ல இடத்தில் மணமுடித்து வைக்கிறேன். ஒரு பெரிய தேசத்தின் மகாராணியாக அவள் திகழ்வாள். நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன், பார்த்திபன் கூறினான். மலையமான் தக்க தருணத்தில் ஆதித்த கரிகாலனுக்கு கல்பலதாவை பெண் கேட்டிருக்கிறார் என்று மனதிற்குள் நினைத்தான் அவன். தேசமும் வேண்டாம், அரசி பதவியும் வேண்டாம் பார்த்திபா. என் மகள் நீண்ட ஆயுளுடன் கண்ணிறைந்த கணவனுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள், அதுவே போதும். எனவேதான் உன்னிடம் ஒரு யாசகத்தை கேட்கின்றேன், ராஜமாதா கூற தன் தாயை துக்கத்துடன் வெறித்தாள் கல்பா. அத்தை, யாசகம் என்று பெரிய வார்த்தைகளெல்லாம் கூறாதீர்கள். கட்டளையிடுங்கள், அதை செய்து முடிக்கின்றேன். என் மகள் அபராஜிதனின் வாரிசு மட்டுமல்ல, அரிஞ்சய சோழனின் வாரிசும் கூட. தகவல் தெரிந்தால் சோழர்களால் என் மகளின் உயிருக்கு ஆபத்து உண்டாகலாம். மேலும் அவளது திருமணத்தை நான் பார்த்துவிட்டு மரணமடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. என் உயிரை கையில் கெட்டியாக பிடித்து கொண்டு கேட்கின்றேன், நீயே என் மகளை மணந்து கொள். இன்றே, இப்பொழுதே அதை கண்குளிர பார்த்துவிட்டு நான் இறந்து விடுகிறேன், ராஜமாதா கூற உறைந்து போனான் பார்த்திபன். அன்று மாலைதான் மலைமான் கல்பாவை ஆதித்த கரிகாலனுக்கு பெண் கேட்டிருக்கிறார். சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு கதையே மாறுகின்றதே. அத்தை, இன்று மாலைதான் திருக்கோவலூர் மலைமான் ஆதித்த கரிகாலனுக்கு நமது மகள் கல்பலதாவை பெண் கேட்டார். நானும் உங்களை கேட்டுவிட்டு சொல்கிறேன் என்று கூறியிருக்கின்றேன். ஆத்திரத்துடன் பார்த்திபை நோக்கி பேச முற்பட்டாள் சமந்தக பல்லவி. பார்த்திபா, சோழர்களின் சங்காத்தமே வேண்டாம். உறவாடி கெடுத்தவர்கள் அவர்கள். எனது பெண்ணிற்கும் நாளை கெடுதல் செய்வார்கள். உன்னை பார்த்த அன்றே நான் உன்னை என் மருமகனாக தீர்மானித்து விட்டேன். எனது மகளும் உன்னை கணவனாக வரித்து விட்டாள். எங்கள் மனதை மாற்ற முயலாதே. உடனே நீ எனது மகளை திருமணம் செய்து கொள். உன் மாமியாக நான் கண்களை மூடுவதைத்தான் விரும்புகின்றேன், உனது அத்தையாக அல்ல. செமந்தக பல்லவியின் முகம் தீவிரம் வெளிப்பட திகைத்து போய் கல்பலதாவை நோக்கினான் பார்த்திபன். என்ன பார்க்கிறீர்கள்? அம்மாவின் விருப்பத்தை உடனே நிறைவேற்றுங்கள். திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், கல்பா கூற பார்த்திபன் தயங்கினான். கல்பலதா எதற்கும் ஆதித்த கரிகாலனிடம் ஒரு முறை என்றவனை இடைமறித்தாள் கல்பலதா. ஆதித்த கரிகாலனை நான் வெறுக்கின்றேன். அவனை தனிமையில் சந்தித்தால் கொலை செய்துவிட்டு நானும் என்னை மாய்த்து கொள்ளுவேன். நான் நன்றாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னை மனம் செய்து கொண்டால் என் தாயும் நிம்மதியாக கண்மூடுவார், நானும் நிம்மதியாக வாழ்வேன். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் நானும் என் தாயுடன் புறப்பட்டு செல்கின்றேன். அவள் குரலில் உறுதி துணித்தது. பார்த்திபன் தன் விதியை நொந்து கொண்டான். இவனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் மற்றவர்கள் தான் நிர்பந்தம் செய்து தீர்மானிக்கின்றார்கள். இவனால் எந்த ஒரு முடிவையும் தன்னிச்சையாக எடுக்க முடியவில்லை. மற்றவர்களின் கட்டாயத்திற்குத்தானே இவன் கீழ்ப்படிய வேண்டி இருக்கிறது. மரணப்படுக்கையில் ஒரு ஜீவன் யாசகமாக ஒரு வேண்டுகோளை வைக்கின்றது. இவனால் அதை எப்படி மறுக்க முடியும்? இவன் நேசிக்கும் கல்பலதாவை மணந்து கொள் என்றுதானே கேட்கின்றாள். கரும்பு தின்பதற்கு கூலி தேவையா என்ன? ஆனால் அத்திமலையானின் சிலை ஆதித்த கரிகாலனின் வசம் இருக்கும் நிலையில் அவன் விரும்பும் கல்பலதாவை இவன் மணந்து கொண்டால் அவனது நட்பை இழப்பதோடு அத்திமலையானின் சிலையும் அல்லவா இழந்து விடுவான்? ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கின்றதே, என்ன செய்வது? இன்னும் என்ன யோசனை செய்கிறீர்கள் பார்த்திபரே? என் தாய் மரண வேதனையில் துடிப்பது உங்கள் கண்களில் படவில்லையா? யோசிப்பதால் பயனொன்றுமில்லை. ஒன்று, நாம் இருவரும் மணமாலை சூட வேண்டும். இல்லையேல் நானும் எனது தாயும் பிணமாலை சூடிக்கொள்ளுகிறோம், கல்பலதா விரக்தியுடன் கூற பார்த்திபன் செய்வதறியாது திகைத்து போய் நின்றான். அதுவரை மௌனமாக இருந்த லலாடிகா முதல் முறையாக வாயை திறந்தாள். இளவரசே, உங்கள் தந்தை தர்மவர்மர் உங்களிடம் வைத்த கோரிக்கையை மறந்துவிட்டீர்களா? தாங்கள் கல்பலதா தேவியை மணந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் கைகளை பிடித்து இறைஞ்சினாரே. இந்த திருமணத்தை செய்து கொள்வதன் மூலம் பலரது விருப்பங்கள் நிறைவேற்றலாம். அத்திமலை தேவனும் மீளுவான்.
பல்லவமும் மேலும் உங்கள் வாழ்வும் சிறக்கும். யோசிக்க வேண்டாம். இந்த திருமணத்திற்கு உடனே ஒப்புக்கொள்ளுங்கள். லலாடிகா கூற, தன் தந்தை தர்மவர்மனின் கோரிக்கையை பற்றி அவள் குறிப்பிட்டதும் துலாக்கோல் முள்ளினை போன்று தடுமாறிக் கொண்டிருந்த பார்த்திபனது இதயம் நிலை பெற்றது. லலாடிகா, நீ சென்று உடனடியாக நமது மாளிகை அதிகாரி விஜய மேதாபதியை அழைத்து வா. அத்தை, இன்றைய கல்பலதாவை மணந்து கொள்கிறேன். இன்று மாலையே நீங்கள் எனது மாமியாராக கடவீர் என்று பார்த்திபன் கூற, சமந்தக பல்லவியின் முகம் மலர்ந்தது. விரைந்து வந்த விஜய மேதாபதியிடம் உடனடியாக திருமணத்திற்கு ஏற்பாடுகளை செய்ய சொல்ல, அவர் பணியாட்களை அனுப்பி திருமணத்திற்கு உடனடியாக ஏற்பாடுகளை செய்ய துவங்கினார். விடியலில் பொன்னெழியுள் பிரவேசித்த பொழுது அன்று மதியமே தாங்கள் இருவரும் பொது வாழ்க்கையில் பிரவேசிக்கப் போகிறோம் என்பதை பார்த்திபனும் கல்வலதாவும் அறிந்திருக்கவில்லை. மணப்பெண் சிங்காரமெல்லாம் தேவையில்லை என்று கல்பாவிடம் கூறுக, லலாடிகா மறுத்து பேசினாள். மரணப்படுக்கையில் கிடக்கும் உன் தாய் உன்னை மணக்கோலத்தில் தான் காண விழுகின்றார். அவருக்கு நீ அந்த மகிழ்ச்சியை தர வேண்டும். எனவே நீ உன்னை அலங்கரித்து கொள்ளத்தான் வேண்டும் என்று கூறி அவளை அவசரமாக திருமணத்திற்கு தயார் செய்தாள். பார்த்திபனும் நீராடி விட்டு பட்டாடை அணிந்து விரைவாக தயாராகி தன் அறையிலிருந்து வந்தான். அதற்குள் விஜய மேதாபதி திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட, செமந்தக பல்லவி படுத்திருந்த அறையிலேயே பார்த்திபன் திருமணத்திற்கு தயார் செய்தாள். பார்த்திபன் ஒரே நாளில் பொம்மலாட்டம் நடப்பது போன்று எத்தனை நிகழ்வுகள்! பொன்னாழி புகுதல் வைபவத்தில் துவங்கி மலையமான் கல்பலதாவை பெண் கேட்க, தனக்கும் அவளுக்கும் இடையே ஒன்றுமில்லை என்று இவன் மலையமானிடம் கூற, ஆனால் அன்று மாலையே கல்பலதாவை தன் மனைவியாக அவன் ஏற்றுக்கொண்டிருந்தான். வரும்பொழுது அத்திமலையானை சினந்ததால் அவன் மேலும் இவனை சோதிக்கின்றான் போலும். திருமணம் முடிந்ததும் தனிமையில் இருந்த பொழுது கல்பாவிடம் மனம் விட்டு பேசினான் பார்த்திபன். கல்பலதா, இன்றைய நிகழ்வுகளுக்கு பிறகு எனக்கு ஒன்று தெளிவாக தெரிய வருகின்றது. நமது பல்லவத்திற்கு ஏன் இந்த கதி என்று பலமுறை சிந்தித்திருக்கின்றேன். அனைத்துமே நம் விருப்பப்படியோ நமது திட்டங்களின்படியோ நடப்பதில்லை. அனைத்தையும் அத்திமலை தேவன்தான் நடத்தி சென்று கொண்டிருக்கின்றான். இன்று காலை பொன்னாழி பிரவேசத்தின் பொழுது நாம் இன்று தம்பதிகளாவோம் என்று கனவிலும் நினைக்கவில்லை. மலையமான் இன்று ஆதித்த கரிகாலனுக்காக உன்னை பெண் கேட்டார். நானும் முயன்று பார்க்கிறேன் என்று கூறிவிட்டேன். ஆனால் இன்று உன் தாய்க்கு விபத்து நடந்து உடனேயே நம் திருமணத்தை நடத்தி வைத்து விட்டார். நம் திருமணத்தை மலையமானும் ஆதித்த கரிகாலனும் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பது தெரியவில்லை. அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டால் அதை பற்றி நமக்கென்ன என்று நீ கேட்கலாம். என்னால் அப்படி கேட்க முடியாது. அத்திமலை தேவன் சோழர்களிடம் பணயமாக இருக்கின்றான். ஆதித்த கரிகாலனின் உயிருக்கு கண்டங்கள் இருப்பதால் அவனை பத்திரமாக பாதுகாத்து சோழ மன்னனாக அமர வைத்து அவன் அஸ்வமேத யாகம் செய்த பிறகுதான் நமக்கு அத்திமலை தேவன் கிடைப்பான். அவன் எங்கே அவனை படித்து வைக்கிறான் என்பதும் எனக்கு தெரியாது. எனவே அவனை பாதுகாப்பு என்னுடைய கையில். அத்திமலை தேவனுக்காக நான் அவனை பாதுகாத்துத்தான் தீர வேண்டும். அடுத்தபடியாக ஆதித்த கரிகாலனை விரும்புவதோ உன்னை நான் மணந்து கொண்டு விட்டேன் என்பதை அறிந்தால் அந்த கோபத்தை அத்திமலை தேவன் சிலையை நமக்கு அவன் கொடுக்க மறுக்கலாம். நாம் இத்தனை காலம் பட்ட சிரமங்கள் எல்லாமே வீணாகிவிடும். எனவே சிறிது காலத்திற்கு நமக்கு நடந்த திருமண ரகசியமாகவே இருக்கட்டும். பொன்னாழியில் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றதும் தலையசைத்தாள் கல்பா. உண்மை, நமது வாழ்க்கையில்தான் எவ்வளவு வினோத திருப்பங்கள். மீண்டும் பல்லவத்தை மலரச் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு அத்திமலை தேவன் தேவை. அத்திமலை தேவன் கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஆதித்த கரிகாலனது பாதுகாப்பு. அவனை சோழ மன்னனாக அமர வைக்க வேண்டும். அவனை சோழ மன்னனாக அமர வைக்க வேண்டுமென்றால் அவனது அரசியாக நான் இருக்க வேண்டும் என்று மலையமான் விரும்புகின்றார். நானோ இன்று உங்கள் மனைவி, சாதாரண மனைவி அல்ல. நீங்கள் பாதுகாக்க விரும்பும் ஆதித்த கரிகாலனை கொல்வேன் என்று சபதம் பூண்டிருக்கும் மனைவி. உண்மை, நாமெல்லாம் பல்லவத்தின் பொம்மைகள்தான். அத்திமலை தேவன்தான் நம்மை ஆட்டி வைத்து கொண்டே இருக்கின்றான். ஆதித்த கரிகாலனின் நட்பு இருக்கும் வரைதான் அத்திமலை தேவன் பத்திரமாக இருப்பான் என்று என் உள்மனது எச்சரிக்கின்றது கல்பா. எனவே அவனது நட்பை இழக்காமல், அவனுக்கு விருப்பமில்லாத செயல்களில் ஈடுபடாமல் அவனை நல்ல மனநிலையில் வைத்திருக்க வேண்டும். மூர்க்கன், பிடிவாதக்காரன், சினம் கொண்டால் என்ன செய்வான் என்பதே தெரியாது. எனவேதான் நம் திருமண விஷயத்தை சிறிது காலத்திற்கு மறைப்பது நல்லது என்று தோன்றுகின்றது, பார்த்திபன் கூறினான்.
மறைப்போம் பல்லவ அரசே, ஆனால் அதற்காக நாம் கணவன் மனைவியாக வாழக்கூடாதா என்ன? இலைமறைவு காயுமறைவாக குடும்பம் நடத்துவோம். உங்கள் ஆதித்த கரிகாலன் மன்னன் ஆவதற்கு என்று நாம் காத்திருந்தால் நான் செம்பியன் மாதேவியைப் போன்று திருநீறு பூசி ஆலயம் ஆலயமாக சென்று பதிகங்களை பாட வேண்டியதுதான். கல்பலதா கூற பார்த்திபன் சிரித்தான். கல்பா குரல் கேட்க இருவருமே திரும்பி நோக்கினர். தங்களது திருமணத்தை நடத்தி முடித்த மனநிறைவில் செமந்தக பல்லவி இறைவன் நிழலில் இளைப்பாறுவதற்கு புறப்பட்டு விட்டார் என்று லலாடிகா கூறியவுடன் புதுமண தம்பதியினர் அதிர்வுடன் அவளது அறையை நோக்கி விரைந்தனர். விணவரையில் மணமாலைகள். அத்தியூர் ஆலய தரிசனம் முடிந்து சோழ அரச குடும்பத்தாரும் பழுவேட்டரையர்கள் மற்றும் அனிருத்தர் ஆகியோரும் ஸ்ரீவரம் என்கின்ற மாலிரும் ஜோலை வேங்கடவன் ஆலயம் மற்றும் முக்கூடலுக்கு சென்றுவிட்டு திரும்புகையில் மாலையாகிவிட்டது. அஸ்தமன சூரியனின் கிரணங்கள் பொன்னாழி மாளிகையின் உப்பரிகை மற்றும் அதன் உச்சியில் வேயப்பட்டிருந்த ஸ்வர்ண ஓடுகளை தகதகக்கச் செய்ய அந்த நுழைவாயிலிலும் நந்தவனத்தில் ஆங்கெங்கே நின்று கொண்டிருந்த தீபஸ்தங்களின் மீதும் ஒளிந்து கொண்டிருந்த தீக்கப்பறைகளும் பொன்னாழி மாளிகையை ஜொலிக்கச் செய்தன. முறுக்கத்தி பாறையில் பந்தலமைத்திருந்த மரங்களில் இருந்து தன் கூடுகளுக்கு திரும்பும் பறவைகளை எழுப்பிய இனிய ஒலி அந்த மாலை வேளைக்கு ரம்மியத்தை கூட்ட அழகிய நீரூட்டுகள் எழுப்பிய ஓசையானது மனதிற்கு இதத்தை அளித்தது. பொன்னாழியை அந்த மாலை வேளையில் முதல் முறையாக பார்த்த சோழ பரிவாரங்கள் சொக்கி போயின. ஆகா, என் மகன் ரசனையை பார்த்தீர்களா பழுவேட்டரையரே? ஸ்வர்க்க பூமியை பூலோகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறான் பெருமிதத்துடன் கூறினார் சுந்தர சோழர். வானவன் மாதேவி தன் பங்கிற்கு மகனை பாராட்டினாள். திருமகள் வாசம் செய்யும் மாளிகை என்றால் அது இதுதான். எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் மகனுக்கு என்ன குறை? அவனை கவனித்து கொள்ள ஒரு மனைவி வந்துவிட்டால் அதன் பிறகு நான் நிம்மதியாக இருப்பேன், வானவன் மாதேவி கூறினாள். அனிருத்தர் சுந்தர சோழரை பார்த்து சிரித்தார். அரசே, நீங்கள் அனுமதி தந்தால் இப்பொழுதே என் தலைமை அமைச்சர் பதவியை துறந்துவிட்டு இந்த பொன்னாழியில் அமர்ந்து ஆதித்த கரிகாலனின் கணக்கு வழக்குகளை பதிவு செய்யும் கணக்கனாக இங்கேயே தங்கிவிடுகிறேன். இங்கே தங்குவதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அனிருத்தர் கூறியதும் பழுவேட்டரையர் பொய் கோபத்துடன் அவரை பார்த்தார். அனிருத்தரே, தலைமை அமைச்சராக நீங்கள் கணக்கெழுத அமர்ந்தால் தனாதிகாரியான நான் என்ன செய்வதாம்? நான் வேண்டுமானால் பொன்னாழியின் பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கிறேனே, பழுவேட்டரையர் கூறினார். நீங்கள் இருவரும் பொன்னாழிக்கு வந்துவிட்ட பிறகு எனக்கு மட்டும் தஞ்சையில் என்ன வேலை? நானும் வானவன் மாதேவியும் கூட பொன்னாழிக்கு வந்து விடுகிறோம். இந்த ரம்யமான சூழ்நிலை என் உடல்நிலைக்கும் நல்லதுதான், சுந்தரர் கூற குந்தவை அந்த பேச்சுகளை எரிச்சலுடன் செவிமடுத்து கொண்டிருந்தாள். நன்றாக இருக்கிறது. பெண் தஞ்சையின் கதி என்ன? பொன் ஆசையில் மண்ணாசையை இழந்து விட்டீர்களா என்ன? குந்தவை குதர்க்கமாக கேட்க அந்த நகைச்சுவை பரிமாற்றங்கள் சட்டென்று நின்று போயின. ஆதித்த கரிகாலன் சட்டென்று குந்தவையின் பக்கமாக திரும்பி அவளை உற்று நோக்கினான். அதனால் என்ன குந்தவை, எல்லாம் தெரிந்த சோழ நாட்டிலேயே மிகவும் திறமைசாலியான நீ தஞ்சையில் இருக்கின்றாயே. தந்தையின் அரசர் பதவி, தாயின் அரசியார் பதவி, அனிருத்தரின் தலைமை அமைச்சர் பதவி மற்றும் பழுவேட்டரையின் தனாதிகாரி பதவி என்று அனைத்து பதவிகளையும் நீயே நிர்வகித்து ராஜதந்திரியாக கோலோச்ச மாட்டாயா என்ன? இந்த பொன்னாழியை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் நீ எழுப்பும் மண்ணாழி. ஆதித்த கரிகாலன் நகைச்சுவையாக கூறுவது போல் தோன்றினாலும் அவனது சொற்களில் பிரதிபலித்த அந்த காட்டம் அனைவரையுமே துணுக்குறச் செய்தது. குந்தவையின் முகம் சிறுத்தது. அவனுக்கு தக்க பதிலாக என்ன கூறலாம் என்று அவள் யோசித்து கொண்டிருக்கையில் நல்ல வேளையாக மலையமான் வாயிலுக்கு வந்து அவர்களை வரவேற்றார். ஆலய தரிசனங்கள் எல்லாம் நன்கு ஆனதா? நமது சோழ நாட்டு ஆலயங்களைப் போலல்லாமல் தொண்டை நாட்டு ஆலயங்கள் மிகவும் பிரம்மாண்டமாக இருப்பதை கவனித்தீர்களா? மலையமான் கேட்டார். நம் நாட்டிலும் பிரம்மாண்டமான ஆலயங்கள் உள்ளன. ஆனால் நமது அரண்மனைகள் பிரம்மாண்டத்தில் அவை சிறுத்து விடுகின்றன இல்லையா குந்தவை? பழுவேட்டரையர் கேட்க அவர் தன்னை கேலி செய்கிறாரோ என்கின்ற ஐயம் எழுந்தது குந்தவைக்கு. ஆம் பழுவூர் அரசே, தொண்டை நாட்டில் ஆலயங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். அரசர்களும் அதிகாரிகளும் அடக்கமாக இருப்பார்கள். நம் நாட்டில் ஆலயங்கள் அடக்கமாக இருக்கும். அதிகாரிகள்தான் பிரம்மாண்டத்தை கடந்தது போன்று ஆர்ப்பாட்டம் செய்வார்கள், குந்தவை கூற சுந்தர சோழர் தர்ம சங்கத்துடன் பழுவேட்டரையரை பார்த்தார். ஆதித்த கரிகாலன் தன் பாட்டன் மலைமானை நோக்கி பார்த்திபன் எங்கே என்று கேட்டான். அவனது உறவினல் கல்பலதா என்கின்ற பெண்ணின் தாய் செமந்தக பல்லவி உப்பரிகை படிகளில் தவறி விழுந்து காலமாகிவிட்டாளாம். அதனால் பிற்பகலில் சென்ற அவன் இன்னும் வரவில்லை போலும், மலையமான் கூற திடுக்கிட்ட ஆதித்த கரிகாலன் தன் புறவியை நோக்கி நடந்தான்.
தந்தையே, நீங்கள் அனைவரும் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நான் விரைவில் வந்து விடுகிறேன் என்றபடியே புரவியில் ஏறி பார்த்திபனின் மாளிகைக்கு விரைந்தான். குதிரையில் விரைந்து கொண்டிருந்த ஆதித்த கரிகாலனை வெறுப்புடன் நோக்கி கொண்டிருந்தாள் குந்தவை. அவளது பார்வை சற்று அப்பால் நின்று கொண்டிருந்த தெட்டக்கனிக்கு அச்சத்தை உண்டு பண்ணியது. பார்த்திபனின் மாளிகை முன்பு தன் குதிரையை நிறுத்திய ஆதித்த கரிகாலன் உள்ளே விரைந்த பொழுது மாளிகையே அமைதியாக இருந்தது. லலாடிகாதான் ஆதித்த கரிகாலனை பணிவுடன் வணங்கிவிட்டு உப்பரிகையில் இருந்த பார்த்திபனை அழைக்க முற்பட்டாள். கவலைப்படாதே, நானே அவனது அறைக்குச் செல்லுகிறேன் என்றபடி ஆதித்த கரிகாலன் உப்பரிகை படிகளில் ஏறத் துவங்கினான். லலாடிகா கவலையுடன் படிகளில் ஏறும் அவனை நோக்கினாள். மேலே தனி அறையில் புதுமண தம்பதிகள் ஏகாந்தத்தில் இருக்கின்றனர். மரணத்தின் சாயை மாளிகையில் படிந்திருக்க அவர்கள் சல்லாபிக்க மாட்டார்கள் என்றாலும் ஆறுதலை தேடும் வகையிலாவது கல்பா பார்த்திபனை நெருங்கி இருக்கலாம். அதை ஆதித்த கரிகாலன் கண்டுவிட்டால் ஆதித்த கரிகாலனை எப்படி தடுப்பது என்று குழம்பிய லலாடிகா ஒரு யுக்தியை கடைபிடித்தாள். சோழ இளவரசே என்று குரலை பெரிதாக்கி அழைத்தாள். நிச்சயம் அறையில் இருக்கும் தம்பதிகளுக்கு அவளது குரல் கேட்டு இருக்கும். என்ன என்பது போன்று வியப்புடன் படிகளில் நின்று லலாடிகாவை வியப்புடன் நோக்கினான் கரிகாலன். தங்களுக்கு பால் கொண்டு வரலாமா? லலாடிகா கேட்க, இதற்காக இவ்வளவு ஆர்வத்துடன் அழைத்தாய் என்பது போன்று அவளை நோக்கினான் ஆதித்த கரிகாலன். அவசியமில்லை, அலட்சியமாக கூறினான் ஆதித்தன். அதற்கு இல்லை இளவரசே, காலை முதல் கல்பாதேவியார் ஒன்றுமே அருந்தவில்லை. தங்களுக்கு பால் கொண்டு வரும்போது அவருக்கும் சேர்த்து கொண்டு வருகிறேன். நீங்கள் இருந்தால் அவர் பாலை அருந்த வைக்கலாம். சாதுரியத்துடன் அவள் பேச ஆதித்தன் அவளை வியப்புடன் நோக்கினான். தனது மனதை கவர்ந்தவளை போல் பால் அருந்த வைக்க வேண்டும் என்கின்ற அக்கறை தோண்ட லலாடிகாவை நோக்கி தலையை அசைத்தான். கொண்டு வா, நான் அவளை பால் அருந்த வைக்கிறேன் என்றபடி மிகுந்த படிகளில் ஏறினான். லலாடிகாவின் திட்டம் நன்றாகவே பலிதமானது. தன் தாயின் மரணச் செய்தியை ஜீரணிக்க இயலாமல் கதறி எழுத கல்பா தன் தாயின் உடலை பார்த்து கொண்டே இருந்தால் அவள் தூக்கம் அதிகமாகிக் கொண்டே போகும் என்கின்ற எண்ணத்தில் பார்த்திபன் அவளை வேறு அறைக்கு அழைத்துச் சென்றிருந்தான். அவளது பரந்த மார்பில் அடைக்கலமாகி அவள் அழுது கொண்டிருக்க அவளது இடையை தன் இடக்கரத்தால் அணைத்து வலது கரத்தினால் அவளது சிகையை வருடிக்கொண்டிருந்த சமயத்தில்தான் ஆதித்த கரிகாலன் படிகளில் ஏறிக்கொண்டிருந்தான். படிகளில் ஆதித்த காலணி எழுப்பும் ஓசையும் சோழ இளவரசியே என்ற லலாடிகாவின் கூப்பாடும் வருவது யார் என்பதை அவர்களுக்கு உணர்த்த சட்டென்று அவர்கள் விலகி கொண்டார்கள். அங்கிருந்த நாற்காலில் ஓடிச்சென்று கல்பா அமர்ந்து கொள்ள தன் மஞ்சத்தில் சரிந்து கொண்டான் பார்த்திபன். ஆதித்த கரிகாலன் அறைக்குள் நுழைந்த பொழுது கல்பலதாதான் பேசிக்கொண்டிருந்தாள். பார்த்திபரே, என் தாயும் இருந்து விட்டார். இவ்வளவு நாட்கள் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்கு நன்றி. நான் தங்களுக்கு பாரமாக இனியும் இருக்க விரும்பவில்லை. எனது தாயின் இறுதிச் சடங்குகள் முடிந்ததும் நான் என் வழியே சென்று விடுகிறேன். நான் இனியும் உங்கள் மாளிகையில் தங்குவது நன்றாக இருக்காது. ஊர் தவறாக பேசக்கூடும். மிக அழகாக சொற்களை கோர்த்து கல்பா பேச ஓரக்கண்ணால் ஆதித்தனின் முகத்தை அளந்தான் பார்த்திபன். ஆதித்தனின் கண்கள் கல்பாவையே விரித்து கொண்டிருந்தன. அவளது பேச்சு அவனது இதயத்தை உருக்கி இருக்க வேண்டும். அவள் பேச்சுக்கு ஏற்ப அவனது முகபாவத்தில் ஏற்ற இறக்கங்களும் தோன்றின. கண்களில் கருணையுடன் அவனை பார்த்து கொண்டே இருந்தான். பார்த்திபா, உன் அத்தை செமந்தக பல்லவி காலமாகிவிட்டதற்காக என் பாட்டர் கூறினார். உடனே பதைபதைத்து போய் இங்கு வந்தேன். அவன் கூற அப்போதுதான் அவனை கவனிப்பது போல் இருவரும் அவசரமாக எழுந்து நின்றனர். ஆம் நண்பா, திடீரென்று நெகிழ்ந்த விபத்து. உனக்கு தெரிவிக்க முடியவில்லை. நீயும் உன் குடும்பத்தாருடன் பொழுதை கழித்து கொண்டிருப்பாய் என்று கல்பலதாதான் உன்னிடம் தெரிவிக்க வேண்டாம் என்று கூறினாள். பார்த்திபன் கூற மீண்டும் கல்பாவின் பக்கமாக தன் பார்வையை திருப்பினான் ஆதித்த கரிகாலன். என் தாய் இறந்ததற்கு உனக்கேன் பதைவிதைப்பு? அறிஞ்சேனின் பேரணி மனத்திற்குள் எரிச்சலுடனும் அருவறுப்புடனும் எண்ணிய கல்பா அவனை மீண்டும் தன் பக்கமாக பார்வையை திருப்புவதை கண்டதும் சேலை தலைப்பால் கண்களை துடைத்து கொள்வது போல் பாவனை செய்ய ஆரம்பித்தாள். சென்ற முறை ஆதித்த கரிகாலனை சந்தித்த பொழுது கூட இவ்வளவு அருவறுப்பு தோன்றவில்லை. ஆனால் பார்த்திபனின் மலையாளாக அவன் முன் நின்ற பொழுது அவள் தன்னை வெறித்து நோக்குவது அவளுக்கு கேவலமாக தோன்றியது. பார்த்திபன் குடியிருந்த மங்கள நாளை மறைப்பதற்காக போர்த்தியிருந்த சால்வையை வீசி எடுத்து, என்னை அப்படி பார்க்காதே, இதோ பார், பார்த்திபன் எனக்கு அனுப்பித்திருக்கும் மங்களனான் என்று அதை எடுத்துக்காட்ட தோன்றிய துடிப்பை கட்டுப்படுத்தி கொண்டாள். கல்பலதா, காலையில் இருந்தே ஒன்றும் அருந்தவில்லையாமே. உன் தோழி பெண் பாலை கொண்டு வருவாள். நீ அதனை அருந்த வேண்டும். உரிமையுடன் அவள் சொல்ல கல்பா கோபத்துடன் பார்த்திபனை வெறித்தாள். எனக்காக அவன் பேச்சை பொறுத்துக்கொள் என்பது போல் அவளை இறைஞ்சலுடன் நோக்கிய பார்த்திபன் ஆதித்த கரிகாலனின் தோளின் மீது கை போட்டான்.
வா ஆதித்தா, செம்மந்தக பல்லவிக்கு அஞ்சலி செய்து விட்டு வரலாம் என்றபடியே கீழே இருந்த அவள் அறைக்கு அவனை அழைத்துச் சென்றான். அவர்கள் அறையை விட்டு வெளியேறியதும் தன் கையால் ஓங்கி நெற்றியில் அடித்துக்கொண்டு கல்பா எரிச்சலுடன் நாற்காலியில் சரிந்தாள். கொலை செய்ய நினைத்தவன் கொஞ்சி பேசுகின்றான். அதை கேட்டுக்கொண்டு பேசாமல் இருக்க வேண்டி இருக்கிறதே, இது என்ன வேதனை என்று முணுமுணுத்தபடியே அவள் அமர்ந்திருக்க, சரியாக உள்ளே தட்டில் பால் கோலையுடன் வந்தாள் லல்லாடிகா. எங்கே அவர்கள்? அவள் வினவினாள். பல்லிழிக்கும் பல்லவும் சோழ பிரம்மகத்தியும் தோளோடு தோள் உரசியபடி மாமியாருக்கு மரியாதை செய்ய சென்றுள்ளது. ஒன்றுக்கு உண்மையான மாமியார், மற்றொன்றுக்கு கற்பனை உலக மாமியார். கல்பா வெறுப்புடன் கூற பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டாள் லல்லாடிகா. இறந்தது உன் தாய். மரண வீட்டில் துக்கச்சீனிலை மறந்து நான் சிரித்தால் அதற்கு நீதான் பொறுப்பு, அவள் கூறினாள். என்ன செய்வது, அப்படி பேச வைத்து விட்டான் அத்திமலை தேவன். நான் தலைகீழாக நின்று என் காதலை ஏற்றுக்கொள் என்று பார்த்துவிடம் கெஞ்சிய போதெல்லாம் எனக்கு மசியாதவர் என் தாய் தலை குப்புற விழுந்ததும் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டார். அதனை நிறைவேற்றியும் விட்டார். திருமணத்தை முடித்துவிட்ட திருப்தியில் என் தாய் மூட்டை கட்டி கொண்டு புறப்பட்டு விட்டாள். நான் தான் அடுத்து என்ன என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கின்றேன். எல்லாம் நல்ல மெதுவாகவே நடக்கும். நீ ஒரு பால்கோலையை எடுத்துக்கொள், நான் சென்று இளவரசர்களை கவனிக்க வேண்டும், லல்லாடிகா கூற வேண்டா வெறுப்பாக பால்கோலையை எடுத்துக்கொண்டாள் கல்பலதா. செம்மந்தக பல்லவியின் சடலத்திற்கு கைகளை கூப்பி அஞ்சலி செலுத்தினான் ஆதித்த கரிகாலன். தற்செயலாக அவனது பார்வை சுவரில் இருந்த ஆணியில் ஊசலாடி கொண்டிருந்த 2 மலர் மாலைகளின் மீது படர்ந்தது. அங்கே 2 மாலைகள் உள்ளனவே. ஆதித்தனின் பார்வை தானும் கல்பலதாவும் மாற்றிக்கொண்ட மணமாலைகளின் மீது விழுவதைக் கண்ட பார்த்திபனின் தேகம் சில்லிட்டு விட்டது. பிறகு தன்னை சுதாரித்து கொண்டு பதிலளித்தான். ஒன்று கல்பலதா சூடியது, மற்றொன்று நான் சூடியது. ஏற்கனவே அணிவித்து ஆகிவிட்டது. என் அத்தையாரின் உடலில் நீராட்ட வேண்டும் என்பதற்காக அதை நீக்கிவிட்டிருக்க வேண்டும் என்றபடி ஆதித்தனை அழைத்து கொண்டு அறையை விட்டு நீங்கினான். சரியாக லல்லாடிகா அவர்களது முன்பாக வந்து பால் கோலைகளை நீட்டினாள். கல்பலதா பால் அருந்தினாளா என்று கேட்டபடியே தட்டிலிருந்து ஒரு கோலையை எடுத்து கொண்டான் ஆதித்தன். லல்லாடிகா, அறையில் இருக்கும் மாலைகளை அப்புறப்படுத்தி விடு. பார்த்திபன் அர்த்தத்துடன் அவளை நோக்க அவள் புரிந்து கொண்டு தலையசைத்தாள். பாலை பருகிவிட்டு காலை கோலையை அவளிடம் நீட்டிக்கொண்டிருந்த தட்டில் இருவரும் வைக்க அவள் அங்கிருந்து அகன்றாள். தனது வாயை நாசுக்காக துடைத்து கொண்டு ஆதித்தன் பார்த்திபனை நோக்கினான். பார்த்திபா, மலையமான் உன்னை சந்திக்க வேண்டும் என்று கூறினாரே, அவரை பார்த்து பேசினாயா? ஆதித்தன் கேட்டான். சந்தித்து பேசினேன் ஆதித்தா. என்னிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்தார். அந்த கோரிக்கைகளை நான் ஏற்றால் கால ஓட்டத்தில் கிடைக்கும் நல்ல பலன்களை பற்றியும் கூறினார். யோசித்து கூறுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். பார்த்திபன் மெதுவாக பேசினான். அவனை ஆர்வத்துடன் நோக்கினான் ஆதித்தன். யோசித்தாயா நண்பா? யோசிக்க எங்கே அவகாசம் இருந்தது ஆதித்தா? உனது பாட்டனாரை சந்தித்துவிட்டு வரும் வழியிலேயே என் அத்தை உப்பரிகையிலிருந்து தவறி விழுந்த ஆபத்தான நிலையில் இருப்பதாக தகவல் வந்தது. நான் என் மாளிகைக்கு வந்த பொழுது ஒரே கலபாரமாக இருந்தது. என்னால் யோசிக்க இயலாதபடி தொடர்ந்து எதிர்பாராத சம்பவங்கள், என்னை மீறி நிகழ்வுகள் நடக்க யோசிக்க அவகாசமே இல்லாதில்லை. பார்த்திபன் விரக்தியுடன் கூற அவனது தோளில் தட்டி கொடுத்தான் ஆதித்த கரிகாலன். புரிகிறது நண்பா, மெதுவாக சிந்தித்த முடிவெடு. ஆனால் என் பங்குக்கு நானும் சில விஷயங்களை தெளிவுபடுத்தி விடுகிறேன். இன்று என் குடும்பத்தார் என்னுடன் பொன்னாழியில் இருக்கின்றனர். நாளை அவர்கள் தஞ்சைக்கு புறப்பட்டு சென்று விடுவார்கள். பிறகு பிரம்மாண்டமான பொன்னாழியில் நான் ஒருவன் மட்டுமே தனியாக வசிக்கப் போகின்றேன். பொன்னாழியை பராமரிப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? கல்பலதா பொன்னாழிக்கு வந்தால் பொன்னாபரணத்தில் வைரக்கல்லை பதித்தது போல் இருக்காதா? அவள் வந்து என் மாளிகையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவளை கண்டதும் தான் அவள் மீது மையல் கொண்டு விட்டேன். நான் உன் அறைக்குள் நுழைந்த பொழுது அவள் பேசுவதை கேட்டேன். இனியும் அவள் உனக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை. தன் வழியை தானே பார்த்து கொண்டு போக இருப்பதாக கூறினாளே, அவளை பொன்னாழிக்கு அனுப்பி வை பார்த்திபா. என் வாழ்வுக்கு பொருள் பிறக்கும், உணர்ச்சியுடன் கூறினான் ஆதித்தன். அத்திமலை தேவா, இதென்ன சோதனை? கணப்பொழுதில் கல்பலதாவையும் என்னையும் திருமண பந்தத்தில் பிணைத்துவிட்டு பின்பக்கமாகவே ஆதித்த கரிகாலனை வரவழைத்து எங்களுக்குள் சதுரங்கம் விளையாடுகின்றாயா? நான் கைப்பிடித்தவளை காதலிப்பதாக என்னிடமே கூறுகிறான். இல்லை இல்லை, இப்பொழுது அவள் என் மனைவி என்று அவனிடம் கூறினால் அதனை அவன் எப்படி எடுத்துக்கொள்வான்? நட்பை முறித்து கொள்வானோ? அவனது நல்ல மதிப்பை இழந்துவிட்டால் அவன் வசம் உள்ள சிலையை எப்படி மீட்பது? குழப்பத்துடன் ஆதித்த கரிகாலனை வெறித்தான் பார்த்திபன்.
உனக்கு தயக்கமாக இருந்தால் நானே கல்பலதாவிடம் பேசட்டுமா? ஆதித்த கரிகாலன் கேட்டான். தேவையில்லை நண்பா. கல்பலதாவின் முழு பொறுப்பினையும் என்னிடம்தான் அவனது தாய் தந்திருக்கின்றாள். அவளது சுக துக்கங்கள், எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நான் தான் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அவள் என்னிடம் வாக்கு வாங்கி கொண்டிருக்கிறாள். எனவே அவள் தொடர்பான முடிவுகளை நான் தான் எடுக்க வேண்டும். கவலைப்படாதே, கல்பலதா பொன்னாழிக்கு வருவாள். நான் யோசிப்பது அதுவல்ல. லலாடிகாவும் கல்பலதாவும் உயிர் தோழிகள். தன்னுடன் லலாடிகாவும் வர வேண்டும் என்றுதானே கல்பலதா எதிர்பார்ப்பாள் என்று ஐயமாகவே உள்ளது. தன் மன ஓட்டத்தை மறைக்க அவள் பெயரை உபயோகப்படுத்தினான் பார்த்திபன். உற்சாகத்துடன் அவனை நோக்கிய ஆதித்த கரிகாலன், லல்லாடிகா என்ன, உன் மாளிகையில் பணிபுரியும் அத்தனை பணியாளர்களையும் கூட அவள் அழைத்து வரலாம். பொன்னாழி அனைவரையும் தாங்கும். ஆதித்த கரிகாலன் கூறினான். நண்பா, இன்னொரு கோரிக்கையும் உன் பாட்டனார் கூறினார். உன் ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை பற்றியும், நீ கெடில நதியை கடந்து தெற்கே பயணிக்கக்கூடாது என்பதையும், உன்னை நோக்கி ஆபத்துகள் நகர்ந்து வருவதையும் கூறி கண்களை இமை காப்பது போல் ஒரு கணப்பொழுதும் உன்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று வாக்கு கேட்டார். எனவே நான் உன்னுடன் பொன்னாழியில்தான் வசிக்க வேண்டும் என்றும் கேட்டார். நான் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை. பார்த்திபன் தனக்கு எழுந்துள்ள இக்கட்டான நிலையை தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டான். என்ன நிபந்தனை நண்பா? வியப்புடன் அவனை நோக்கினான் ஆதித்தன். நானும் கல்பலதாவும் லல்லாடிகாவும் பொன்னாழியில் வசிப்பதற்கு சம்மதிக்கின்றோம். ஆனால் நீ முழுவதுமாக என் கட்டுப்பாட்டில்தான் இயங்க வேண்டும். பார்த்திபன் கூற ஆதித்தன் புன்முறுவலித்தான். உனது ஆதங்கம் எனக்கு புரிகிறது. கரும்பு தின்ன கூலியா? என் தேகத்திற்கு பாதுகாப்பு நீ, என் மனதுக்கு பாதுகாப்பு கல்பலதா. நீங்கள் இருவரும் எனது இரு கண்கள். முழுவதுமாக உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் தான் நான் இயங்குவேன். இந்த உறுதியை நானே தருகின்றேன். ஆதித்த கரிகாலன் கூற பார்த்திபனின் மனம் சற்றே நிம்மதியடைந்தது. ஆதித்த கரிகாலனை முழு பாதுகாப்பில் வைத்திருந்து அவனுடைய நன்மதிப்பை முழுவதுமாக பெற்று அவனை மன்னனாக்கிவிட வேண்டும். சமயம் வரும்பொழுது கல்பலதாவிற்கும் தனக்கும் திருமணம் முடிந்த சூழ்நிலையை விளக்கி அத்திமலையானை அவனது ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்துவிட்டு பிறகு கல்பாவுடன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தீர்மானித்தான் பார்த்திபன். ஆதித்த கரிகாலன் கிளம்பி சொல்ல அடுத்து கல்பலதாவை சமாளிப்பதற்காக தங்கள் அறையை நோக்கி நடந்தான் பார்த்திபன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.